அப்ப அலியா பொழிச்சு. மம்முட்டி சார் வந்து Black and White படத்துல ஆரம்பிச்சு இப்போ ஒரு Black and White படம் வரைக்கும் வந்திருக்காரு. கடைசி படம்ன்றீங்களா? സൂപ്പർ മൂവി ആയിരുന്നു. ആക്ടേഴ്സ് എല്ലാം നല്ലതായിരുന്നു. മൂന്നാൾക്കും ഈക്വൽ റോൾ ഉണ്ടായിരുന്നു. എൻ്റെ തിയേറ്ററിൽ കാണുമ്പോഴത്തേക്ക് നല്ല എഫക്റ്റ് ഉണ്ട്. അപ്പം അതിൻ്റെ ഓഡിയോയും എല്ലാം നല്ലതായിരുന്നു. അപ്പം അലിയ പൊളിച്ച്. രണ്ടും ലൈക്ക് സെക്കൻഡ് ഹാഫ് മറ്റേ ബിൽഡപ്പ് ഫസ്റ്റ് ഹാഫിലായിരുന്നു ഉണ്ടാക്കിയിരുന്നത്. അപ്പം ചിലപ്പോൾ ഫസ്റ്റ് ഹാഫിലായിരുന്നു കുറച്ചുകൂടി ഒരു സ്റ്റോറിയും ക്രീപ്പിനെസ്സും ഉണ്ടായിരുന്നത്. സെക്കൻഡ് ഹാഫ് ആയിരുന്നു എല്ലാം കൂടെ വന്ന് പ്രോപ്പറായിട്ട് റാപ്പപ്പ് ചെയ്തത്. അപ്പം സ്റ്റാർട്ട് ടു ഫിനിഷ് ലൈക്ക് നല്ല ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിരുന്നു. അപ്പം മസ്റ്റ് വാച്ച് ആണ്. പിടിച്ച ക്യാരക്ടർ മെയിൻ ആയിട്ട് മമ്മൂട്ടി തന്നെ. But all characters were really good and they all did a very good job. Arjuna Ashokan also did a very good job. Yeah. Very few characters. அதனால எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட ஒரு particular role இருந்துச்சு. ஆமா. So one favorite character I don't think you can say. வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து தியேட்டர்ல பார்க்கறது தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா தியேட்டர்ல அந்த எஃபெக்ட்ஸ், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த எவ்ரி ஷாட், அந்த ஆக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாமே வந்து அந்த பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கறது ரொம்பவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மம்முட்டி சார் வந்து Black and White படத்துல ஆரம்பிச்சு இப்போ ஒரு Black and White படம் வரைக்கும் வந்திருக்காரு. கடைசி படம்ன்றீங்களா? இல்ல அப்படிலாம் கிடையாது ப்ரோ. இதுக்கு Black and White தான் கரெக்டா இருந்துச்சு. கலர் படமா இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்காது. Black and White இட் இஸ் கரெக்ட். எல்லாரும் பெருசா பேசுறது ஆக்டிங் பத்தி பேசுறாங்க. யா சோ from the start ல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு அவரோட ஆக்டிங்கோட லெவல் எப்படி இருக்கு இந்த படத்துல? ப்ரோ அவர் ஆக்டிங் லெவல் நல்லா இருந்துச்சு. மியூசிக் கரெக்டா இருந்துச்சு. அண்ட் நாட் only மம்முட்டி, even Arjuna Ashokan, Siddharth Bharathan, Actually ஆமா. Yeah, all of them, yeah. Actors இருக்காங்க மூவில. All of them did a brilliant job, yeah. Music is great. The frames are great. Everything's great. அசோகன் சார் கேக்கும்போது அசோகன் சாருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் அந்த அளவுக்கு இருக்கா? மம்முட்டி சார் இருக்காரு. அவருக்கு செமையா இருக்குங்க. வேற மாதிரி இருக்குங்க. Actually எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவல். ஆமா, யாரும் இவர் மம்முட்டி ஆமா அப்படிலாம் கிடையாது. Everyone's got equal opportunity in this movie and it's done taken very well also. இதுல வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த கேரக்டர் புரியல என்னது? ஆன்டகனிஸ்ட் அப்படினு சொல்லிட்டு பேசிட்டு யா அவரோட கேரக்டர் எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கேரக்டர் மட்டும் எப்படி பண்ணிருக்காரு ப்ரோ? இப்போ ஹீரோ நிறைய நம்ம பாத்துறோம். ஆன்டகனிஸ்ட் கேரக்டர்ல ரொம்ப பயமுறுத்துற மாதிரி. ப்ரோ ட்ரெய்லர் தான் பாத்தீங்களா நீங்க? அட்டாச்மெண்ட்ஸ்ல அதே மாதிரி தான் படமும் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுல இப்போ வந்து இது வந்து மாஸ் மூவி கிடையாதுல்ல. வந்து ஒரு ஹீரோ இருக்கிறதுக்கும் ஆன்டி ஹீரோ இருக்கிறதுக்கும் வில்லன் இருக்கிறதுக்கும் இது வந்து ஒருத்தரும் அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இது 17th or 19th தெரியல. அந்த செஞ்சுரியில் நடக்கிற மாதிரி அதனால Black and White படமா இது இல்லனா maybe I mean that also can be a reason, but it worked out for the film as well because on the intensity increase பண்றது Black and White was good. புடிச்ச சீனா bro? அது வந்து நிறைய பேர் அப்படி இல்ல. So yeah, a lot of people wouldn't have watched the movie, you can't say the nice but நாம சொல்லிட்டு வந்து ஸ்பாயிலர் கொடுக்க முடியாதுல. Yeah, so there are nice scenes where really creeps you out, so அதனால it's cool. ஓவராலா ஒருத்தம் worth it. ஆனா தியேட்டர் வந்து பாருங்க. வீட்ல உட்கார்ந்து பார்க்க கூடாது. இதெல்லாம் வந்து ஏன்னா அந்த மாதிரி எஃபெக்ட் வராது. யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும். Theater experience is good with all the music and the star cast and all that. It's a good watch. Yeah. படம் எப்படி நகது? நல்லா இருக்குண்ணே. படத்துக்கு எதுக்கோசம் வந்தீங்க? என்ன எதுக்கோசம்? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க வந்தேன். நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச சீன் படத்துல? சீன் அப்படி சொல்ல முடியாது, பட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. 3 கேரக்டர் தான் மொத்தத்திலே. நல்லா இருக்கு. ஆமாம், அந்த படம் நான் பார்க்கல. இந்த படம் தான் பார்க்குறேன். இது வந்து பொறுமையாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் உட்காந்து பார்க்க முடியும். ஏன்னா அப்படியே மெதுவாக போய் தான் பில்ட் பண்ணி தான் லாஸ்ட் இது பண்ணுறாங்க. ஆமாம், அந்த மாதிரியான இதுதான். இல்லை, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி பார்க்குற ஆட்களுக்கு தான் உட்காந்து பார்க்க முடியும், இல்லைன்னா கஷ்டம்தான். மற்றபடி படமாக நல்லா இருக்கு. படம் எப்படி பிரதர்? நல்லா இருந்துச்சு.
மம்முட்டி சார் எப்படி பண்ணியிருக்காரு இந்த படத்தில்? ரொம்ப நல்லா பண்ணுறேன். பூதகாலம் படத்தோட டைரக்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஆர்லாம் எப்படி ஒர்க் அவுட்? ஆர் நல்லா இருந்துச்சு, ஓவராக எதுவுமே பண்ணல. ஓகே, 19th century கதைன்னு சொன்னாங்க. ஆமாம். இது எப்படி அதனால பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்திருக்காங்களா அந்த படம்? இல்லை அப்படி இல்லை, தெரியல, விஷுவல் எஃபெக்ட் தான். ஓகே, மம்முட்டி சார் வந்து எப்படி பண்ணியிருக்காரு மற்ற படத்தை விட இந்த படம்? ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். ஓகே, ஆண்டகனிஸ்ட்னு சொல்கிறாங்க, அது செட் ஆகிருக்காது அவருக்கு? ஆனால் அவ்வளோ நல்லா ரிவீலிங்காக இல்லை, எண்டில் கொஞ்சம். ஓகே, தேங்க்யூ. மேக்கிங் வைஸாக செம்மையாக இருக்குது. நல்ல மேக்கிங், கேமரா ஒர்க்ஸ், டெக்னிக்கலாக படம் செம்மையாக இருக்குது. மற்றபடி என்னன்னா அந்த டயலாக்ஸை ஃபாலோ பண்ண முடியனால அந்த டிஃப்ரெண்டான ஒரு மேக்கிங் வைஸ் நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. ஆண்டகம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஆர் மூவி எடுத்த டைரக்டர் அவர். ஆமாம். இந்த படம் எப்படி ஆர்ஆர்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த படம்? இந்த படமா? இந்த படம் சவுண்டு தான். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. மேக்கிங் வைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணியிருக்காங்க. சவுண்டும் அந்த ஸ்க்ரீன் இது கேமரா வேகம் தான் ஃபுல்லாக படத்தை உள்ளே எடுக்குது, ஒரு மூடை கிரியேட் பண்ணுது. மற்ற கேரக்டர் அசோகன் நடிச்சிருக்காரு, அவரோட கேரக்டர் எல்லா கேரக்டருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஓகே,